26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 10:50 மணி வரையிலும் திருத்தியை, அதற்கு பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 12:04 மணி வரையிலும் ஆயில்யம், இரவு 11:24 மணி வரையிலும் மகம், அதற்கு பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:04 மணி வரையிலும் பூராடம், பின்பு இரவு 11:24 மணி வரையில் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள், இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி மாத பிறப்பில் சூரியன் கடகராசிக்கு பயிற்சியாயிருக்கிறார். சந்திரன் சூரியன் வீட்டில் சிம்ம ராசிக்கு பயிற்சியாயிருக்கிறார். சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை யோகமாக இன்றைய நாளில் அமர்ந்திருப்பதனால் மேஷராசி நேயர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்கள் இந்த ஆடி மாத பிறப்பில் நீங்கள் முயற்சியை எடுக்கலாம். ஒரு இடத்தை சென்று பார்ப்பதோ அல்லது ஒரு இடத்தை பற்றி பேசுவதோ, பூமி வாங்குவதற்கான சில முயற்சிகளை எடுப்பதோ உங்களுக்கு வெற்றியை தரும். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதும், சூரியன் 4ஆம் இடத்தில் குருவுடன் சேர்ந்து இருப்பதும், 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கிரக சேர்க்கை இருப்பதனால் மேஷராசி நேயர்களுக்கு வண்டி வாகனங்கள் பூமி சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடும், ஆடி மாத 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை 12 முறை வலம் வந்தால் சதுர்த்தி திதியில் வெற்றி அடையலாம். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் வருமானங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 2ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்திலேயும், சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் பெருகும். இன்று நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் கனவுகள் நிறைவேறும். குறிப்பிட்ட ஒரு சில நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தம் மற்றும் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பயம் நிவர்த்தியாகும். ஆடி மாத பிறப்பு இந்த வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பலதரப்பட்ட ஒரு மன குழப்பங்கள் வந்து போகலாம். ராசியிலிருந்து மாறி இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் சூரியன் வீட்டில் இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய உடல் ஆரோக்கியமும் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் சிறிது கவனம் செலுத்தலாம். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாமல் இருக்க நவக்கிரக வழிபாடை செய்வது மிகவும் நல்லது. பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் அன்னதானம் செய்தாலும் கிரக தோஷங்கள் தீரும். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனை மாறும். ராசிநாதன் சந்திரன் சூரியன் வீட்டிலையும், சூரியன் சந்திரன் வீட்டிலையும் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருக்கிறார். இன்று கடகராசி அன்பர்கள் அர்த்தநாரீஸ்வரரை வணங்குவது மிகவும் விசேஷம். திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் மற்றும் கிரக தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெற இன்றைய நாளில் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் விலக அர்த்தநாரீஸ்வரரை வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மனதில் ஒரு உற்சாகமும் தைரியமும் பிறக்கும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது ஒரு விதமான மனதில் தைரியத்தை கொடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மன போராட்டம் விலகும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டத்திலிருந்து வெளிவரலாம். ஆடி மாத பிறப்பு வெள்ளிக்கிழமையாக இருப்பின் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது.
கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சில விரயங்கள் காத்திருக்கிறது. சூரிய பகவானும் இன்று லாபத்தில் குரு பகவானுடன் சஞ்சாரம். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு ஒரு விடை கொடுப்பார். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். புதிய மனிதர்களின் சந்திப்பு தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை தருவதாகவே இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எவரிடத்திலையும் கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் கேத்து பகவானுடன் சேர்ந்து சந்திரனுடன் இன்று இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை துலாம் ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று தன லாபத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்தில் புத பகவானின் சஞ்சாரம் புதிய வேலை முயற்சிக்கு வெற்றிகளை கொடுக்கும். இன்று பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு விதமான மனக்குழப்பங்களும் இன்று உங்களுக்கு தீரும். நண்பர்களின் உதவி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று முக்கியமானதாகவே அமைகிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்த பெரியவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மருத்துவ செலவுகளும் குறையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் 12 ஆண்டுகள் கழித்து இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்திலேயும் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கடன் பிரச்சனைகள் தீர இன்று நீங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. பெண்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் பிறந்த வீட்டால் லாபங்கள் இருக்கும். ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் சதுர்த்தி திதியில் இன்று அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரையும் நாக பிரதிஷ்டையையும் வணங்க இவர்களுக்கு ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் சூரியன் பெயர்ச்சியாயிருக்கிறார். பாக்கியத்தில் சந்திரன் இருப்பதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப கஷ்டங்கள் தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கவலைகள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் சூரியனுடன் சஞ்சாரம். ஒரு விதமான மனதில் சில தன்னம்பிக்கை குறைபாடுகள், தகப்பன் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆலோசனை பேரில் உங்களுக்கு தீரலாம். இன்று பொதுவாக உங்கள் நண்பர்களிடத்தில் பேசும் பொழுதோ சகோதர சகோதரிகளிடத்தில் பேசும் பொழுதோ வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவான் சஞ்சாரம், 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். சந்திராஷ்டம தினமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம். சிவன் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலய வழிபாடும் மிகவும் உகந்தது. இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர பெரியவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் இன்றைய நாளில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனதில் குழப்பங்கள் தீரும். இன்று புதிய நண்பர்கள் மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கலாம். புதிய வியாபார முயற்சிகள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவான், 7ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் மற்றும் கேது. பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு விதமான நன்மைகளும் நடக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பாரங்கள் தீரும். குடும்பத்தில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளும் சொத்து விவகாரங்களை இன்று பேச நல்ல முடிவை எடுக்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் சதுர்த்தி திதியில் இன்று அம்மன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய
ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று மனபாரங்கள் குறையும். 5ஆம் இடத்தில் சூரியன் குருவுடன் இருப்பதனால் தாய் தந்தையிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். பூமி சார்ந்த விஷயங்கள், சொத்து விவகாரங்கள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த பணப்பட்டுவாடா, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முடிவுகளை எடுக்கலாம். இன்று மாத பிறப்பில் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருக்கிறார்கள். அர்த்தநாரீஸ்வரரை வணங்க மீனராசி அன்பர்களுக்கு இன்று நன்மைகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மச்சனி மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனால் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இன்று குலதெய்வத்தை வணங்கலாம். பித்ருக்களை மானசீகமாக பிரார்த்தனை செய்து இன்று அன்னதானங்களும் செய்ய பூர்வ ஜென்ம பாபங்களும் தீரும். இன்று மீனராசி அன்பர்கள் மாலை நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் ஆன்மீக பணிகளிலும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய குறைகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.